ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா பன்னீர் கிரேவி தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிரேவி பண்ண போகிறோம். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கப் அளவு பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்க வேணாங்க, கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனுங்க, அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். தவாலங்க எண்ணெய் காய்ச்சோடனே இப்போ பன்னீரை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்பாங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவிக்குங்க இப்போ தவால 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயங்க பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. பாதி வதங்கின உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். அப்போதான் கிரேவி நல்லா இருக்கும். 3 தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தக்காளி கூட சேர்க்கும் போது சூப்பராகவே இருக்குங்க. இப்போ காரத்துக்கு தூள்லாம் சேர்த்துடலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து கிரேவிக்கு சூப்பராகவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, ஏன்னா மசாலாலாம் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு மசாலாலாம். கிரேவியும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாங்க. சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிருங்க. பன்னீர் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி பவுடரை சேர்த்துடலாங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை கொடுங்க. அதே போல பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.